அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத் ஏர்போர்ட்டில் நடந்த அதிரடியான சம்பவம். 25 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பயணிகள் அதிக எச்சரிக்கை. மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து ஒரு வெளிநாட்டு பெண்ணின் கதையை முடித்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த பல பேர் கைது. சாத் அப்துல்லாவில் நிகழ்ந்த சோக சம்பவம். அடுத்து பயோமெட்ரிக் தொடர்பான முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. இல்லீகலாக குவைத் நுழைபவர்களுக்கு புதிய ஆப்பு. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் ப்ராசஸ் கொண்டு வந்ததற்கான பயன்கள் தற்போது கிடைத்து வருவதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பயோமெட்ரிக் கைரேகை கொண்டு வருவதற்கு முன்னர் பல வெளிநாட்டவர்கள், அதாவது குவைத்தில் குற்றம் செய்து பிடிபட்டு ஃபிங்கர் வைத்து நாடு கடத்தப்பட்டவர்கள் தங்களின் விரல்களில் அறுவை சிகிச்சை செய்து கொண்டு புது பாஸ்போர்ட் எடுத்து எளிதாக புது விசாவில் குவைத்திற்குள் நுழைந்தார்கள். ஆனால் இந்த பயோமெட்ரிக் கைரேகை அனைவரும் கட்டாயம் எடுக்க வேண்டும் என்று குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் அதிரடியான சட்டத்தை கொண்டு வந்த பிறகு இல்லீகலாக குவைத்திற்குள் யாராலும் நுழைய முடியவில்லை. ஏன்னா பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்டில் முகம், கண்விழிகள், கைரேகை இவை அனைத்தும் துல்லியமாக ஸ்கேன் செய்யப்பட்டு வெளிநாட்டவர்களுடைய முழு டேட்டாவும் சிஸ்டத்தில் பதிவாகிவிடும். இதனால் போலி பாஸ்போர்ட் மூலம் கை விரல்களில் அறுவை சிகிச்சை செய்து கொண்டு குவைத்திற்குள் புது விசாவில் வந்தாலும் எளிதாக பிடிபடுவார்கள். இதுபோல இல்லீகலாக குவைத்திற்குள் நுழைந்த பல பேரை உள்துறை அமைச்சகம் கண்டுபிடித்து மீண்டும் அவர்கள் வந்த அதே ஃபிளைட்டில் சொந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்பி வருகிறது. அதனால் நம்ம ஆளுங்க குவைத்திலிருந்து ஃபிங்கர் வச்சு ஊருக்கு போனவர்கள் மீண்டும் குவைத்துக்கு வராதீங்க. அப்படி ஏதாவது தில்லாலங்கடி வேலை செய்து நீங்கள் குவைத்திற்குள் நுழைய முயன்றால் கண்டிப்பாக இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் மாட்டி மீண்டும் நாடு கடத்தப்படுவீர்கள் என உள்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது. அதனால் மிக முக்கியமான இந்த தகவலை லாசிம் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்த ஒரு மிக முக்கியமான தகவல். குவைத் ஏர்போர்ட்டில் தடை செய்யப்பட்ட 1 மில்லியன் லிரிகா மாத்திரைகளை கடத்த முயன்ற கும்பலுக்கு குவைத்துடைய குற்றவியல் நீதிமன்றம் 25 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது. மேலும் 1,60,000 குவைத் தினார் அபராதம் விதித்துள்ளது. அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி இந்த கடத்தலுக்கு உதவிய ஏர்போர்ட் அதிகாரி, கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளுக்கு 15 ஆண்டுகள் சிறை தண்டனையும், இதில் கைதான முக்கிய குற்றவாளிக்கு 25 ஆண்டுகள் சிறை தண்டனையும் தீர்ப்பாக வழங்கப்பட்டுள்ளது. ஏர்போர்ட் அதிகாரிகளே இதுபோன்ற கடத்தலுக்கு உதவுவதால் தான் குவைத்தில் குற்றங்கள் அதிகரிப்பதாக சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளார்கள். அதுபோல குவைத்தின் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் யூசுப் சபா அவர்கள் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள். அதாவது பொதுமக்கள் உங்கள் ஏரியாக்களில் குற்றம் ஏதாவது நடப்பதை கண்டால் உடனே 112 என்ற எமர்ஜென்சி நம்பருக்கும் அல்லது 1884141 என்ற நம்பருக்கும் தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் என துணை பிரதமர் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள். அடுத்த தகவல். சுபான் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் உள்ள ஸ்பாஞ்ச் தொழிற்சாலையில் நேற்று மாலை மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டது. உடனே தகவலறிந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். இந்த தீ விபத்தில் எந்த ஒரு அசம்பாவிதமோ உயிர் சேதமோ ஏற்படவில்லை என தெரிய வந்துள்ளது. தீ பிடித்ததற்கான காரணத்தை கண்டறிய விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அடுத்த தகவல். குவைத்தில் சாத் அப்துல்லா ஏரியாவில் ஒரு வெளிநாட்டு பெண்ணின் கதையை முடித்து தோட்டத்தில் புதைத்த ஒரு குடும்பத்தையே காவல்துறை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான தகவல்படி தான் காதலித்து வந்த ஒரு வெளிநாட்டு பெண்ணை தனது தந்தை மற்றும் சகோதரனின் உதவியுடன் அந்த நபர் தான் காதலித்த பெண்ணை சித்திரவதை செய்து கொன்றுவிட்டு தன் வீட்டின் தோட்டத்தில் புதைத்துள்ளான். காணாமல் போன பெண்ணின் உறவினர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இப்போ விசாரணை நடத்தப்பட்டு இந்த குற்றத்தில் ஈடுபட்ட அனைவருமே கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். இப்போ குற்றவியல் நீதிமன்றம் விசாரணை மார்ச் மாதம் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. இதுபோன்ற ஒரு சம்பவம் ஏற்கனவே ஜஹரா ஏரியாவில் நிகழ்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தன் வீட்டில் பணிபுரிந்து வந்த பிலிப்பைன் நாட்டை சேர்ந்த ஒரு வீட்டு பணிப்பெண்ணை வீட்டின் முதலாளி கொண்டு தன் தோட்டத்தில் புதைத்துள்ளான். அந்த வீட்டு பணிப்பெண்ணின் குடும்பத்தார்கள் தூதரகத்துக்கு அழுத்தம் கொடுத்த பின்னரே இந்த சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது. குற்றவாளியான அந்த அரபி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டான். குவைத்தில் இது போன்ற சம்பவங்கள் நிறைய நடக்குதுங்க. அதனால் குவைத்திற்கு வேலைக்கு செல்லக்கூடியவர்கள், குறிப்பாக வீட்டு வேலைக்கு போகிறவங்க நல்ல வீடானு விசாரிச்சுட்டு போங்க. குறிப்பாக இந்த ஜஹரா, சாத் அப்துல்லா இது போன்ற அவுட்ரு ஏரியாக்கள் உள்ள வீடுகளுக்கு போகாதீங்க. ஏன்னா முக்கால்வாசி ஷைத்தான்கள் இந்த ஏரியாக்களில் தான் சுற்றிட்டு இருக்கு. குவைத்திற்கு வேலைக்கு வருவதாக இருந்தால் முடிந்தவரை கம்பெனி வேலை, அதாவது ஷூன் விசாவில் வர பாருங்க. அடுத்து வாங்க ஃப்ளைட் டூ அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் சேர்த்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 15,200 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 31 குவைத் தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 18,300 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 36 குவைத் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 12,500 ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 32 குவைத் தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 13,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 30 குவைத் தினாருக்கு ஆகாஷா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 18,500 ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 34 குவைத் தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 84 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம்.
கோய் டு கொழும்பு 36 கோய் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க கோயத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் கோயத் இந்தியாவின் மதிப்பு 280 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் கோயத் இலங்கையின் மதிப்பு 949 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து கோயத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து கோயத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 75 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 26 தினார் 662 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.